படிக்காம இப்ப கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன். இந்த பலா போன கொரோனால எங்க உங்க படிப்பு வீணா போயிருமோ நான் ரொம்ப பயந்தே போயிட்டேமா. இப்பதாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாள் காலை அவா அவா அவவா அவவா அவா அவா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான். பள்ளிக்கூடம் போன நேரத்துல இப்படி ஆயிட்டானே. சரி எடுக்கலாம். எலே சிதம்பரம் எலே எழுந்திரியா, பள்ளிக்கூடம் போக நேரமாச்சு. என்னது பள்ளிக்கூடமா? எலே எழுந்திரியா, பள்ளிக்கூடம் எல்லாம் போக முடியாது. போடி அம்மா. என்னது போடி அம்மாவா? இத பத்தி உங்க டீச்சர் கிட்ட சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லியே ஆகணும். என்னது டீச்சரா? அம்மா அம்மா டீச்சர் கிட்ட எல்லாம் சொல்லிடாதம்மா. நான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் ஒழுங்கா படிக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். காட்சி 2. பங்கு பெறுவோர் ஆசிரியர், தாய், மாணவர்கள் மற்றும் சிதம்பரம். A10, A30, A60, A110. இது காலையில டிஃபனுக்கு, இது மத்தியானம் பிரியாணிக்கு, இது சாயங்காலம் பானிபூரிக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு லாபம் தான். அது நம்ம சிதம்பரம் வரையா? அட ஆமா. எதுக்கு நினைக்கிறோம்? வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். சிதம்பரம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வராம என்ன பண்ற? ஆமா, நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற. நீங்க எல்லாம் படிச்சு பெரிய டாக்டர் ஆக போறீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்ல, அந்த டீச்சருக்கும் வேற வேலை இல்ல. படிச்சவன் பாட்டு கெடுத்தானா, எழுதுனவன் ஏட்டு கெடுத்தானா, வந்துட்டாங்க பெருசா சொல்ல. பெரிய பள்ளிக்கூடமா பள்ளிக்கூடம். போலீஸ்ல அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீ எப்படியாச்சும் படிக்காம உருப்படாம போ, நாங்க பள்ளிக்கூடம் போறோம். சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடஸ்கூல்ல போறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். வந்திருக்கிறவங்க எல்லாம் பேர் சொல்லுங்க. தனுஜா உள்ளேனம்மா, ஆஷிகா உள்ளேனம்மா, ஐஷா உள்ளேனம்மா, சமீரா உள்ளேனம்மா, நாஃபியா உள்ளேனம்மா, சிதம்பரம் வரலையம்மா. ஏன் என்னாச்சு? அம்மா நாங்க வர வழியில சிதம்பரத்தை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோமா. பள்ளிக்கூடத்துக்கு நேரமா அது வரலையா கேட்டா உங்க வேலையை பத்தின போன் சொல்லிடாமா. அப்படியா சொன்னா அவன்? நாளைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. சரி பசங்களா, இன்னைக்கு முதல் வகுப்புல வந்து கல்வியோட சிறப்பை பத்தி பார்க்க போறோம். பாக்கலாங்களா? பாக்கலாமா. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனே கற்றோன் சிறப்புடையன். அதாவது இந்த பாடலின் பொருள் என்னன்னா, மன்னனுக்கு அவன் நாட்டுல இருந்தா மட்டும்தான் சிறப்பு, ஆனா கற்றவனுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சிறப்பு. அதனால பசங்களா நீங்களும் நல்லா படிக்கணும். சரிங்களா? சரிங்க. நான் முறை பாடல் சொல்றேன், நீங்களும் சேர்ந்து சொல்லிட்டு வாங்க. மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கி மன்னனே கற்றோன் சிறப்புடையன். இதோட இந்த பாடம் முடியுது பசங்களா. நன்றி அம்மா. நன்றி. மாணவர்கள் வீட்டுக்கு செல்லுதல். காட்சி 3. பங்கு பெறுவோர் மாவட்ட ஆட்சித்தலைவர், மருத்துவர், கிராம நிர்வாக அலுவலர், இவர்களுடன் மரம் வெட்டும் தொழிலாளியாக சிதம்பரம். இது நம்ம சிதம்பரத்து அம்மா மாதிரி இருக்கே. ஏங்க நீங்க சிதம்பரத்து அம்மா தானே? ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலையே. என்னது சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? ஆமாங்க, இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரல. காலையில கூட செலவுக்கு காசு வாங்கிட்டு போனானே. காசு கொடுத்தா மட்டும் போறாதுங்க. அவன் தினமும் பள்ளிக்கூடம் போறானா, ஒழுங்கா படிக்கிறானா, அதெல்லாம் பார்க்கணும். வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் மாதிரி. அதை கரை சேர்க்கறதுக்கு கல்வி வந்து கலங்கரை இழப்பு மாதிரி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேங்க. உங்க பையனை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க சொல்லுங்க. நான் போயிட்டு வரேங்க.
டீச்சர் சொல்றத கேட்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது. ஐயோ ஐயோ கடவுளே, என் புள்ளைக்கு அழகு போல. ஆ, நெஞ்சை அடிக்குதே. ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ, நீங்க கோடிவேலி விவோ தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க மேடம். உங்க ஏரியால புயலால மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குதாமே? அப்படியா? உடனே வேலையாட்களை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. நானும் வந்துட்டு இருக்கேன். சரிங்க மேடம், வேலையாட்களை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சிதம்பரம், சிதம்பரம். சொல்லுங்க மேடம். வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, நீங்க ஆட்களை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம், நான் கூட்டிட்டு வந்துடுறேன்.